வணக்கம். இன்று மாதவிலக்கு பீரியட் சமயங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எளிய மருத்துவ தீர்வுகள் என்ன என்பதை வைத்திய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்ற முறையில் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக பெண்கள் என்னதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் இந்த பீரியட் சமயங்களில் மிகவும் சோர்வடைந்து வேதனை அடைந்து வருவது எல்லோரும் தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கு சித்த வைத்தியத்தில் மிக மிக எளிய மருத்துவ முறைகள் உண்டு. முதலாவதாக நமது உடம்பை சூடு வெப்பமாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடிக்கடி மோரில் சிறிது பெருங்காயம் கலந்து குடித்து வருவதும் உடல் சூட்டை தணிக்க மிக ஏதுவாக இருக்கும். இரண்டாவது, பீரியட் சமயங்கள் சுத்தமான துணி, சுத்தமான நாப்கின் இது போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் ஏதோ ஒன்றை உபயோகப்படுத்தி பல பிரச்சனைக்கு ஆளாவது உண்டு. இதனால் ஒவ்வாமை, பக்க விளைவுகளுக்கு உள்ளாகி கர்ப்பப்பை பிரச்சனைகளும் உண்டாவதற்கு காரணமாக அமைகிறது. கர்ப்பப்பையில் புண், பிறகு அதுவே கர்ப்பப்பை புற்றுநோய் வரும் அளவுக்கு வந்து கர்ப்பப்பை ஆபரேஷன் செய்து எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு கூட பல பேர் இன்றும் பார்க்கலாம். இந்த மாதவிலக்கு பிரச்சனைகளில் வரும் முக்கியமான பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் எல்லா பெண்களுக்கும் மூன்று பிரச்சனைகள். ஒன்று, பீரியட் தள்ளி போவது, இல்லை பீரியட் நின்று பல வாரங்களாக பல மாதங்களாக வராமல் இருக்குது. இரண்டாவது, இந்த மாதிரி பீரியட் சமயங்களில் வலி அதிகமாகி அதனால் வேதனைப்படுவது. மூன்றாவது, பீரியட் சமயங்களில் இரத்தப்போக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு சித்த வைத்தியத்தில் எளிய மருத்துவ முறைகள் இருக்கிறது. இதற்கு முன்பு இந்த வீனஸ் தமிழ் சேனலில் இது போன்ற மருத்துவ பயன்கள் எண்ணற்ற நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை வெளியிட என்டர்டெயின்மெண்ட்டுக்கான அனைத்து விதமான வீடியோக்களும் நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோக்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்கில் இருக்கின்றன. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பயன்படுத்திக் கொண்டீர்களானால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, வீடியோவுக்கு செல்லலாமா? நான் சொன்ன அந்த மூன்று பிரச்சனைகளுக்கு வரிசையாக நான் என்ன எளிய மருத்துவம் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த பீரியட் தள்ளி போவதற்கும் நின்று வாரங்கள் பல மாதங்களாக வராமல் இருப்பதற்கும் என்ன காரணம்? சதகுப்பை என்பார்கள். நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளிலும் விற்கக்கூடிய ஒரு பொருள். கர்ப்பப்பை பலப்படுத்துவதற்கும் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் பீரியட் உண்டாவதற்கும் அதை தள்ளி போவதை சரி செய்வதற்கும் மிகவும் உகந்த ஒரு மருத்துவம். இதனை நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் மாதம் ஒரு 100 கிராம் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தால் அதை வறுத்து பொடியாக்கி அதனுடன் பனை வெல்லம், அதனுடன் அதை கசாயமாக காய்ச்சி அதனுடன் ஒரு 4 அல்லது 5 சொட்டு எலுமிச்சை சாறு, இதனை காலை வெறும் வயிற்றில் கசாயமாக குடித்து வருவீர்களானால் உடனடியாக அதையெல்லாம் சரி செய்து உங்களுக்கு பீரியடும் தள்ளி போகாது, சரியாக இதாகும். இரண்டாவது, பீரியட் வராமல் இருந்தால் கூட உடனடியாக அது உங்களுக்கு சரிப்படுத்தி உங்களை நல்ல நிலைக்கு பீரியட் சரியாக உங்களுக்கு அமையும். இரண்டாவது, பீரியட் சமயங்களில் பெண்களுக்கு மிகவும் வலி என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். வலி சரியாவதற்கு என்ன என்று பார்ப்போம். இதற்கு முன்பு ஒன்றை மறந்துவிட்டேன். அந்த சதகுப்பை என்பது சில பேருக்கு சில சமயங்களில் கிடைக்காவிட்டால் சதகுப்பைக்கு பதில் வீட்டில் உள்ள ஓமத்தை கூட பயன்படுத்தலாம். அடுத்தது, வலி. இந்த வலி பிரச்சனைக்கு இருக்கிறது சோற்றுக்கத்தாழை. இதனை எடுத்து மேலுள்ள தோல் பகுதியை நீக்கிவிட்டு அந்த தசை பகுதியை துண்டு துண்டுகளாக வெட்டி நன்றாக ஒரு 3-4 முறை நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். பனை வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு இதனை கசாயமாக நன்கு காய்ச்சி
அதனுடன் ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை, இதை கஷாயமாக காலை அதிகாலை வெறும் வயிற்றில் குடித்து வருவீர்களானால் இந்த பீரியடு சமயங்களில் உண்டாகும் எப்பேற்பட்ட வலியானாலும் உங்களுக்கு உடல் சூடு தணிந்து உடனடியாக வலி நிற்க ஏதுவாக இருக்கும். இந்த முறை போக இன்னொரு முறை இருக்கிறது. இல்லை என்றால் கருஞ்சீரகம், இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. கருஞ்சீரகத்தை வாங்கி பொடியாக்கியோ இல்லை கருஞ்சீரகத்தை பொடியாகவே நாட்டு மருந்து கடைகளில் வாங்கியோ அதனுடன் சிறிது பெருங்காயம், அதனுடன் சிறிது வெல்லம், இதை நன்கு கஷாயமாக்கி இதையும் குடித்து வரலாம். இதுவும் வலி நீங்க ஏதுவான ஒரு மருந்து பொருள். அடுத்தது இந்த இரத்தப்போக்கு என்பது சொன்னேன் அல்லவா, இந்த இரத்தப்போக்கு சரியாவதற்கும் குணமடைவதற்கும் அதற்கு வீட்டில் நாம் பயன்படுத்துகிற கொத்தமல்லி இருக்கிறது அல்லவா, அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே சிறிது எடுத்து ஊற வைத்து கொள்ள வேண்டியது. அது நன்கு ஊறிய பின்பு அதனுடன் புதினா இலை, சிறிது எலுமிச்சை சாறு, உடன் பனங்கற்கண்டு வேண்டும் என்பவர்கள் போட்டுக்கொள்ளலாம். இதனை கஷாயமாக நீங்கள் காலையும் இரவும் குடித்து வருவீர்களானால் நீரிழிவு சமயங்களில் உருவாகும் இரத்தப்போக்கு உடனடியாக நின்று வலியும் குறைந்து நல்ல நிலைக்கு உடல் தேறிவிடும். இது எளிய நாங்கள் கையாண்டு வரும் எளிய மருத்துவ முறைகள். இதை நீங்கள் உபயோகித்து பார்த்தீர்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.